குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும். இது வந்து நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் ஹாலில் உள்ள பதட்டத்தாலையும் இல்லை நம்மளுக்கு ஒரு மறதியாலையும் சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு விடை தெரியாத போகலாம். அப்படி விடை தெரியாத போக சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறது இந்த டிப்ஸு. இதில் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஒரு 10 மெயின் டிப்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் நீங்கள் விடை எழுதிடுங்க. அப்படி தெரியாத கேள்வி பிளர்ராக இருக்குது, எனக்கு எந்த கொஷினுக்கு இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல அப்படின்ற கேள்விக்கு மட்டும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு 95% கை கொடுக்கும். இங்கே பாருங்கள், 10 எளிய உத்திகள். நீக்கல் முறை, எலிமினேஷன் மெத்தட். தவறான விடைகளை நீக்கிடணும். மீதம் உள்ளவற்றிலிருந்து ஒரு ஆப்ஷன் அப்படி 4 விடை இருந்ததுன்னா அதில் எது தவறோ முற்றிலும் தவறானதை நீக்கிட்டு சரியானதில் எதுவோ அதை சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எது தமிழ்நாட்டின் மாவட்டம் அல்ல அப்படின்னு கேட்டாக்கா, எது நம்ம தமிழ்நாடே கோவை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானது. கோவை, மதுரை இதெல்லாம் பரிச்சயமானது. சேலம் கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபேமஸான ஊர் இல்லை. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்கள். உடனே இவனெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், நீக்கிட்டு கோவை, மதுரையை நீக்கிட்டாக்கா சேலம், கொச்சினாக்கா அப்போ கொச்சியை நம்ம செலக்ட் பண்ணலாம். சி என்ற விடையை எளிதாக நீக்கிட்டோன்னு வச்சுங்க, ஆட்மேன் அவுட் அப்படின்னு நீக்கும்பொழுது நம்மளுக்கு கொச்சி சரியான விடையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது தீவிர வார்த்தைகளை தவிர்த்தல். இப்போ இவன் 3 செட்டுன்றதால நம்மள சி ஆப்ஷனை தான். ரெண்டாவது தீவிரமாக அதாவது தண்டனை அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும்பொழுது அது தவறாக தான் இருக்கும். எப்பொழுதுமே, மட்டுமே அப்படின்ட்டு தீவிரமான வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை தவறான ஆன்சரில் தான் அது மாதிரி வரும். மாணவர்கள் எப்போதும் அமைதியாக இருக்க செய்வது, ஆசிரியரை மட்டுமே, இதை பாருங்கள், இங்கே எப்போதும் மட்டுமே அப்படின்னு வரும்போது அது என்னது நம்மளுக்கு தப்பாக இருக்கும். அந்த ஆன்சர் மட்டும் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆப்ஷனை நீக்கிட்டு வர்ற ஆன்சரை பார்த்திங்கனாக்கா இந்த சீன்ற ஆன்சர் சரியாக இருக்கும். மாணவர்களை பங்கேற்குது, அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். தீவிரமான வார்த்தைகளை தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம், நீக்கல் முறை, அதாவது ஆட்மேன் அவுட்டு மாதிரி நம்ம என்ன செய்யணும், நீக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சரியான விடை கிடைக்கும். ரெண்டாவது க்ளூ பார்த்திங்கனாக்கா எப்போதும் மட்டும் சொல்லிட்டு தீவிரமாக இருக்கிற, அதாவது நெகட்டிவாக இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிடணும், எலிமினேட் பண்ணிவிட்டு சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணணும். மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ மேற்கண்ட அனைத்துமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கற்பித்தல் உபகரணங்களின் பயன்கள். கவனத்தை ஈர்க்கும் கண்டிப்பாக, புரிதலை எளிதாக்கும் கண்டிப்பாக, நினைவாற்றலை அதிகரிக்கும் கண்டிப்பாக. அப்போ எதை சூஸ் பண்ணோம், மேற்கண்ட அனைத்தும். இந்த மாதிரி நம்ம மேற்கண்ட அனைத்தும், இது எளிமையாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு வினாக்கள் வரும்பொழுது இந்த மாதிரி மேற்கண்ட அனைத்தும்ன்றது சரியான விடையாக இருக்கும். நீளமான விடையாக எது இருக்குதோ அதை கூட நீங்கள் செலக்ட், அதாவது தெரியாததுக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம். இந்த ட்ரிக்ஸ் தெரியாத வினாக்களுக்கு விடையை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னாக்கா அதில் நம்ம நீளமான ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மனப்பாடம் செய்தல், அதாவது ஆக்கப்பூர்வமான கற்றல் என்றால் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம் என்றால் என்ன சொல்லும்பொழுது மனப்பாடம் செய்தல், புத்தகம் வாசித்தல், மாணவர்கள் தங்களின் முன் அனுபவத்தின் அடிப்படையில் புதிய அறிவை சுயமாக உருவாக்குதல். அப்போ இந்த சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். மற்ற விடைகளை விட பெரிய விடையாக இருக்கிறத, தெரியாத ஆப்ஷனாக இருந்ததுன்னா இது மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். நேர்மாறான விடைகள், ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கும். 2 விடைகள் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தால் அவற்றில் ஒன்றே ஒன்று தான் சரியானதாக இருக்கும். தன்னிச்சை ஜனநாயகம், எதிலும் தலையிட மாட்டார், எப்போதும் கண்டிப்புடன் இருப்பார். அப்போ தன்னிச்சை ஜனநாயகம், அப்போ சுயமாக செயல்படுறது ஜனநாயக முறையில் செயல்படும். நம்மளுக்கு இது என்னது, ஜனநாயக முறையில், அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும்பொழுது அதில் ஒன்று தான் சரியாக இருக்கும், மற்ற 2ம் தவறாக இருக்கும். அப்போ இவன் 2த்தில் ஜனநாயக முறை தான் சரியானது. பொருந்தாததை கண்டறிதல், இதுதான் ஆட்மேன் அவுட் மாதிரி தான். இப்போ பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புறநானூறுக்கு, அதாவது பொருந்தாததை காண்க. எல்லாமே இலக்கியங்கள். இங்கே பாருங்கள், புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், கலித்தொகை இதெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே என்னது, ஒரே நூல் மாதிரி தான் தோன்றும். ஆனால் 8 தொகை நூல்களில் இந்த கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுலாம் வந்துடும். இந்த திருக்குறள் மட்டும் 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். அதனால் இதெல்லாம் இந்த ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க,
ஐங்குறுநூறு பதிற்று பத்து இதெல்லாம் வந்து மனப்பாடம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாடல், சங்க பாடல் சொல்லுவாங்க. அது ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 8 தொகை நூல்கள் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே அர்த்தம் தரும் விடைகள் 7வது ட்ரிக்கு. 2 விருப்பங்கள் ஒரே அர்த்தத்தை கொண்டிருந்தால் அவை இரண்டுமே தவறாக இருக்கும். இது பாருங்கள், இதில் வறுமை ஏழ்மை ஒன்றா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நரம்பியல் குறைபாடு இவை எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து தொடர்பு இல்லாதது. எனவே ஆப்ஷன் சியை நரம்பியல் குறைபாடுன்ட்டு. கற்றல் குறைபாடு முக்கிய காரணம் கேட்கும்போது நம்ம சியை செலக்ட் பண்ணலாம். உள்ளுணர்வு, நம்ம பார்த்த உடனே எந்த விடை வந்து சிலதுக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும். பார்த்த உடனே ஒரு ஆன்சர் தோணுது பாருங்கள், அதை நம்ம டிக் பண்ணலாம். இப்போ வந்து இந்தியாவின் தேசிய மரம் எது? எனக்கு தெரியாது. இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்றது தெரியாது. ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு இந்த ஆப்ஷன் ஏவை வந்து செலக்ட் பண்ணுது. அதனால் என் உள்ளுணர்வு எதை சொல்லுதோ அது முக்கால்வாசின்னு அது ரைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம செலக்ட் பண்ணால் அது கண்டிப்பாக ரைட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கேள்வி எக்ஸாமினரே தெரியாத என்ன செய்வாங்கனாக்கா, அந்த கொஷின் எடுக்கிறவங்க ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு அது சம்மந்தமான விடை வர்ற மாதிரி இன்னொரு கேள்விகள் இருக்கும். அந்த 150 கேள்விகளுக்குள்ளேயோ இல்லை அந்த சப்ஜெக்டான 30 கேள்விகளுக்குள்ளேயோ ஒரு கேள்விக்கான விடை மற்றொன்றா இருக்கும், இல்லாட்டி ஒன்றை தொடர்பு படுத்தி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த கேள்விக்கான விடையை வந்து மற்ற கேள்விகளும் நம்மளுக்கு தரும். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது கேட்டுட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா, வரையாடு எந்த மாநிலத்தின்? இந்த மாதிரி ரொம்ப டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் க்ளூ வேர்டில் அந்த மாதிரி கேள்விகள் நம்ம நேரம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வியிலேயே சில பதில் மாட்டிக்கும். அப்படி மாட்டும்பொழுது நம்மளுக்கு அங்கேயே விடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். நிதானமாக செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். லாஸ்ட்டு ட்ரிக்கு, விடுபடாமல் நெகட்டிவ் மார்க்குன்றதே இல்லை. இப்போ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னாக்கா தெரியாத கேள்விகள் 4 அட்டன் பண்ணிங்கன்னா தெரிஞ்ச கேள்விக்கு 1 மார்க்கு போயிடும். ஏன்னா அது 4க்கு 1 2க்கு 1ன்ட்டு நெகட்டிவ் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. அதனால் 150 கொஷின்ஸுக்கு 150 ஆன்சரையும் நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஷேட் பண்ணுங்கள். கடன்னு தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்டு தெரியாததை இந்த மாதிரி ட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி போட்டுட்டு 150யும் ஷேட் பண்ணியிருக்கமான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஆன்சர் ஷீட்டு OMR ஷீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வாங்க. தேர்வின் கடைசி நிமிடங்களில் 5 கேள்விக்கு விடையளிக்கணும், தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னா, த லாஸ்ட்டு ட்ரிக் வந்து என்னன்னாக்கா, ஒன்றுக்கு ஏ குறிக்கிறது, ஒன்றுக்கு பி குறிக்கிறது, ஒன்றுக்கு சி குறிக்கிறது, ஒன்று டி குறிக்கிறதுன்னு விட்டுட்டு என்ன செய்யலாம், முக்கால்வாசி என்னது ஏபியில் ஏதாவது ஒன்றை குறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரே ஆப்ஷன் கூட ஏன்னு ஒரு 4 கேள்விக்கு குறிக்கும்போது ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் முக்கால்வாசி ஆன்சரை வந்து பியும் சியிலையும் தான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு கூட இருக்குது. அப்புறம் இயரோடைய கண்டுபிடிச்சாக்கா கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத இயராக இருந்ததுனாக்கா அதை நீக்கிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் கூட இருக்குது. அதனால் முக்கால்வாசி இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் இது இல்லாத இன்னும் ஒரு 10 ட்ரிக்கும் இருக்குது. முடிஞ்சால் நான் அதையும் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதனால் நல்லா எழுதுங்க. ஒரு வினாக்கள் கூட விடுபடாத 150க்கு 150 வினாவையும் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாம் நான் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். அதுக்கடுத்தது நான் யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டுலேயே பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ, டேபிள், பென்னு, நோட் பேடு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த லிங்கை தொட்டு எது தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.